ஹாய்! மீண்டும் ஒரு குட்டி விளாக். இன்னைக்கு ஒரு ரெசிபி விளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக சண்டே மார்னிங் எடுத்தது. 1/2 கேஜி சிக்கன் குழம்பு நான் எப்படி வைக்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் தான் எனக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடலை எண்ணெயில் தான் நான் எப்போவுமே ட்ரை பண்ணுறோம். சரி நல்லெண்ணெய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் கடலை எண்ணெய் இல்லாமல் நல்லெண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா எப்பவும் போல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே நான் அது போட மாட்டேன், காரத்துக்கு மசாலாஸ் தான் போடுவேன். இன்றைக்கி சரி பச்சை மிளகாய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே வணக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிட்டு திரும்ப தக்காளி 2 குட்டி தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி அடித்து போடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பசங்களும் அந்த மாதிரி எடுத்து தனியாக வைக்காமல் தக்காளி தோல் எடுத்து வைக்காமல் சேர்த்து சாப்பிட்ருவாங்கன்றதுனால மேக்ஸிமமாக இந்த மாதிரி ஏதாவது பண்ணேன்னா தக்காளி மிக்சியில் அடித்து போட்டுப்பேன். ஸோ தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ 1/2 கேஜி சிக்கன் அப்படின்றதுனால ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 குட்டி தக்காளி சரியாக இருக்கும். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு சரியாக இருந்தது. அதுக்கப்புறமா கறியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் கூடவே ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுட்டேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிப்பேன். அதனால் மல்லித்தூளும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். சரி அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலான்னு சொல்லி கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிறப்போ தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு வச்சுருந்தேன் கட் பண்ணி, அதையும் அதில் சேர்த்துட்டு தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தேன். தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம், ஆனால் எனக்கு தேங்காய் சேர்த்தா தான் பிடிக்கும். அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தேன். அதுக்கப்புறம்